ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ மட்டும், பேக் தட்டு மட்டும் இன்றைக்கி அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். பேக்கில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி அந்த தையல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து அதை அப்படியே வச்சுட்டு நெக்கு எந்த அளவில் நெக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இனி பின்னாடி ப்ளவுஸோட உயரத்துக்காக அந்த டாட் பிடிச்ச இடத்துலேருந்து மேலே சென்டரை ப்ளேஸ் பண்ணி ப்ளவுஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ப்ளவுஸில் அப்படியே அளவு ப்ளவுஸில் போட்டு வச்சுட்டு சென்டரில் நம்ம ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். இனி ஆம்ஹோல் சைடு வந்து எந்த அளவுன்னு சொல்லிட்டு அலோ ப்ளவுஸ்லேயே எடுத்துட்டு அந்த சைடு ஆம்ஹோல் அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையோட அளவுக்கு கீழே இருக்கிறத கொஞ்சம் அளவு எடுக்கிறோம். கைக்கிட்ட ஒரு தையல் வருது, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு பேக் சைடு இருக்குன்றது அளவு பார்க்குறோம். 13 வருது. சேம் அந்த அளவுக்கு சைட்லேயும் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம். ப்ளவுஸோட நெக்கை மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்போவுமே ப்ளவுஸோட நெக்கை 2 சைடும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்குவேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சுட்டு மேலே ஷோல்டர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கீழே 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அது ஷோல்டரோட நெக்கோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 2.25 வருது. 2.25 கிட்ட ஒரு மார்க்கு. மறுபடியும் நெக்குக்கு அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க்கை வந்து ப்ளவுஸ்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. அதில் 2.5 வருது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கழுத்துக்கிட்ட ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டிருப்போம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 2.25 மார்க் பண்ணியிருக்காங்க. ஆம் ஹோல் வந்து 5. இந்த சைடும் அதே 5 அளவு எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு இங்கே வந்து 2.25 5.5. ஸோ அந்த நெக் பாயிண்ட்லேருந்து அந்த ஆம்போல் பாயிண்ட் வரைக்கும் 5.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீ ஆம்போல் வளைவு லைட்டாக ஆம்போல் வளைவு எடுத்துக்கிறலாம். கீழே வந்து 2.5 இன்ச்சு டாட்டுக்கு 3/4 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸஸாக. இப்போ நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு சிலருக்கு பார்க்க தெரியும், பார்க்க தெரியாது. நான் எப்படி பண்ணுவேன்னா, நம்மளோட ஷோல்டர் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்தே ப்ளவுஸ்லேருந்தே நான் அளவு எடுத்துருவேன். 1/2 இன்ச்சு விட்டுட்டு ப்ளவுஸ்லேருந்தே அளவு எடுக்கிறேன். அந்த ப்ளவுஸ் கை ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அந்த எண்டிங்கில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீ உடம்போட அளவு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 இன்ச்சு வருது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். அது ஒரு ஃபினிஷ் பண்ணி கோடு போட்டுருங்க. இங்கிட்ட நம்ம நெக்குக்கு இன்னும் மார்க் போடாமல் இருக்கோம். நெக்கோட அளவு வந்து 8 இன்ச்சு வருது. 2.25 கீழே வச்சு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இது வந்து சும்மா ஒரு சாதா ப்ளவுஸ் தான். சாதா ப்ளவுஸ்க்கு கட்டிங் மட்டும் பேக் தட்டு மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது அவ்வளோதான். இனி வந்து சிசர் எடுத்து பேக் தட்டை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற பிசரை மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். எப்போவுமே ப்ளவுஸை வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு மார்க் பண்ணி கட்டிங் போட்டிங்கனாக்கும் ப்ளவுஸ் கொஞ்சம் நீட்டாக கரெக்டான அளவில் நம்மளுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து பேக் தட்டு, நாளைக்கு வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன்.
இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் கிட்டேயும் உடம்போட பாயிண்ட் கிட்ட அங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க.